அனைத்து மக்களுக்கும் இனிய வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 56. த்ரோட் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ், இல்லைங்களா? ஸோ இவ்வளவு இடையூறுக்கும் மத்தியிலையும் நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது நீங்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து படியுங்கள். இந்த கடந்த வாரம் மாசி திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து திருச்செந்தூர் மாசி திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோம். கிளைமேட் சரியில்லை, போகிற இடம் எல்லாமே மழை, தண்ணி வித்தியாசம், இதெல்லாம் வந்து த்ரோட்டை லாக் பண்ணி விட்டுடுச்சுது. ஸோ இந்த வாரத்துக்கான வகுப்புகளில் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ஸ் தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். எப்படி என்ன டேப்லெட் போட்டாலும் 1 வீக். ஸோ கொஞ்சம் கிளாஸை கவனிங்க, ரீடிங்கை ப்ராப்பராக கொடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. ரெகுலர் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கலாம். சரி, இன்னைக்கு ஏஜ் ஆஃப் ட்ரைடனுடைய பார்ட் 3 கிளாஸ் ப்ரோஸ் அண்ட் ட்ராமா பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மாடர்ன் ப்ரோஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் ஓப்பன் ஆகுது. மேத்யூ ஒனால்ட் என்ன சொல்கிறாருன்னா, பர்த் ஆஃப் அவர் மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ் அது இந்த ரெஸ்டோரேஷன் காலகட்டத்தில் தான், அதாவது ட்ரைடனுடைய காலகட்டத்தில் தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் மில்டனுடைய காலகட்டம், அதை தொடர்ந்து ட்ரைடனுடைய காலகட்டம் வருது. இதுதான் ரெஸ்டோரேஷன் காலகட்டம். இதில் தான் இந்த ட்ரூ லா ஆஃப் ப்ரோஸ் அப்படிங்கிறது முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. அதாவது ப்ரோஸ்னா இப்படித்தான் இருக்கணும், உரைநடை எழுதுறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு நல்ல உரைநடைகள் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த லைன் மட்டும் பார்த்துக்குவோம். This modern prose is the greatest single fact in the literary annals, the age of Dryden. ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல செஞ்சதுல நல்ல விஷயம் இது. அடுத்தது இந்த அர்னால்டுடைய ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய மாடர்ன் ப்ரோஸ் இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத மில்டனுடைய அரியோபெஜிட்டிக்காவை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. மில்டனுடைய அரியோபெஜிட்டிகா அப்படிங்கிறது என்ன ஒர்க்கு? ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதை வச்சு எழுதுனது. பத்திரிகை சுதந்திரம் வேணும், கருத்துரிமை சுதந்திரம் வேணும் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு ப்ரோஸ் பீஸ் தான் அரியோபெஜிட்டிகா. அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கேயும் எழுதுறாங்க. குறிப்பா பாருங்க, ட்ரைடன், டிஃபோ, அடிசன் இவங்களெல்லாம் முக்கியமான ஆட்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதக்கூடியவங்க. இப்ப ஹட்சன் நம்ம கிட்ட சொல்றாரு, மில்டனுடைய ஸ்டைலை வச்சு பார்க்கும்போது அது பக்கம் நம்ம நெருங்கவே முடியாது. அதே டைம்ல நாம எழுதக்கூடியதும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். தட் இஸ் லிட்டில் ஆர்கைக்கா இருக்கும் மேனர்ல. சரிங்களா? எழுதக்கூடிய விதத்துல ட்ரைடன், டீஃபோ, அடிசனுடைய ரைட்டிங்ஸ் வந்து லிட்டில் ஆர்கைக்கா, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், கொஞ்சம் மேல தூக்கி வச்சு எழுதுன மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. இந்த ஓல்டர் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும், மில்டனுடைய காலகட்டத்தை சார்ந்த ஓல்டர் ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஹூக்கர், மில்டன் இவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க. ட்ரைடனுடைய சமகாலத்துல பாத்தீங்கன்னா ஆஃப் கிளாரண்டன் அண்டு ஜெர்மி டெய்லர் இவங்க எழுதுறாங்க. சரி, இந்த ப்ரோஸ்னுடைய நிலைமை ரெஸ்டோரேஷன் டைம்ல எப்படி இருக்குது, மாடர்ன் ப்ரோஸ் எப்படி அதை இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க. இந்த கண்டெம்பரரி டைம்ல இந்த ப்ரோஸ் அப்படிங்கிறது நாம படிச்ச கத்துக்கிட்ட உரைநடை அப்படிங்கிறது டூ இன்ட்ரிகேட்டிவ், ரொம்ப இன்ட்ரிகேட்டிவாகவும் ரொம்ப இன்வால்வ் ஆன மாதிரியும், இந்த கம்ப்ரஸ் ரொம்ப குழப்பம் நிறைஞ்சதாகவும் இருக்குது. சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது உரைநடையில. பேரந்தீசிஸ் நிறைய இருந்தது, பிராக்கெட் பிராக்கெட்டா போட்டு அதுக்குள்ள என்னத்தையாவது போட்டு வச்சிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குதுன்னா லாட்டின், இங்கிலீஷோட லாட்டின் சின்டெக்ஸ், லாட்டின் சென்டென்சஸ் அதிகமாக இருந்தது. இப்படிதான் ஏற்கனவே இருந்த ப்ரோஸ் இருந்திருக்கு. சரி, இப்ப மாடர்ன் ப்ரோஸ்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அது எப்படி இருந்தது? நியூ ப்ரோஸ், ஆல் திஸ் இஸ் சேஞ்ச்டு. எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, எல்லாமே மாறி போயிடுச்சுது. சென்டென்ஸ் ஷார்ட் அண்ட் சிம்பிளா ஆயிடுச்சுது. பேரந்தீசிஸ் கம்மி ஆயிடுச்சுது. பேரந்தீசிஸ் அண்ட் கிளாசிக்கல் இன்வர்ஷன்ஸ், ஏதாவது அடைப்பு குறிக்குள்ள தனியா ஒர்க் சைட்டட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மாறி போச்சுது, கிளியர்டாவே. இப்படி நிறைய முன்னேற்றங்கள் இருந்தது. குறிப்பா மக்களிடையில ஸ்பிரிட் ஆஃப் காமன் சென்ஸ், ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவு வந்து பறந்து விரிந்து இப்படி காணப்பட்டது. which was so injurious to the higher interest of poetry.
இந்த மைண்ட் செட் பொயட்ரிக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக இருந்தது. அண்ட் சேம் டைம் ஹேட் இட் செல்ஃப் குட் டீல் டு டூ வித் இட். ஒரு ஹை இன்ஜூரியஸாகவும் இருந்தது. சேம் டைம் ஏதோ ஒரு நல்லதையும் அது பண்ணியிருக்குது. இந்த நல்லது என்னது அப்படின்னா சயின்ஸ். ஓகேங்களா? இந்த மைண்ட் காமன் சென்ஸ் பொது அறிவு வளர வளர அறிவியல் ரீதியா மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சான். சரிங்களா? இது இதெல்லாம் நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க ரெஸ்டோரேஷன் பீரியட். என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சார்ல்ஸ் தி செகண்ட் திறந்து விட்ட ஒரு காலகட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு புதிய அறிவு மொழிக்குது. சயின்ஸ் மேல நம்பிக்கை வருது. பாருங்க, ஒரு 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 முக்கியமான விஷயம் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது, எ நியூ கைண்ட் ஆஃப் பப்ளிக். ஒரு புதிய பொதுமக்களுடைய வாழ்க்கை முறை வருது. அண்ட் ஃபார் மோர் மிஸ்செலேனியஸ் அண்ட் வேரிட் இன் கேரக்டர். புதிய புதிய குணங்கள், குணாதிசயங்கள் வருது. இது முழுக்க முழுக்க இதே தான். அண்ட் புதிய இலக்கியங்கள் இது மூலமாக, புதிய மக்கள், புதிய அறிவு இது மூலமா புதிய இலக்கியங்கள் படைக்கப்பட்டது. பத்திரிகை அந்த வடிவம் ஜேர்னலிசம் அப்படிங்கிற அந்த பத்திரிகை துறை மேலும் வந்து ஒரு படி மேல போயிட்டு இருக்குது. The things which had formerly been treated in a dry, எதெல்லாம் வேண்டாம், இது வந்து மொக்கையானது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் சிம்பிளாகவும் பிளசண்டாகவும் தெரிய ஆரம்பிச்சது. இனிஷியல் ஸ்டைல்ல லாட்டின் அதிகமா இருந்தது இல்லைங்களா? போக போக பிரெஞ்சு லிட்டரேச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது. பிரெஞ்சு, இங்கிலீஷ் எல்லாம் ஒரே மாதிரியான டியூன்ல இருக்கக்கூடியது. இந்த பிரெஞ்சு லிட்டரேச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இங்க ரெஸ்டோரேஷன் லிட்டரேச்சருக்குள்ள உள்ள மாதிரி அந்த மக்களுடைய கல்ச்சரை சேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் இருந்தது. குறிப்பா பிரான்ஸ், அதான் பிரெஞ்சு லிட்டரேச்சருடைய இன்வால்மெண்ட். ஃபைனலி பாருங்க, அர்னால்டுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த கன்க்ளூஷனுக்கு கொண்டு வராங்க. இன் பிரீஃப், சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பிரீஃப்னா சுருக்கம். நிறைய பேர் விரிவான விடையளினா பிரீஃப்லின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, பிரீஃப்னா சுருக்கம். சரிங்களா? சுருக்கமா சொல்றது. இன் பிரீஃப் சர்வே, Dryden has his special claim upon our attention as the first ever really great prose writers in modern style. The Drydeனுடைய சமகாலத்தவங்க எல்லாமே ஒரு மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது ஜஸ்ட் நம்ம இப்ப பார்த்தது ஜஸ்ட் இன்ட்ரோ. இதுல ஒன்றும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்றும் பெருசா நம்ம பார்த்துக்கல. ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அடுத்த சாப்டருக்குள்ள நம்ம போவோம். ரைஸ் ஆஃப் மாடர்ன் ப்ரோஸ், மேத்யூ அர்னால்டு. அவர் வந்து உண்மையான மாடர்ன் ப்ரோஸ் அப்படிங்கிறது ரெஸ்டோரேஷன் டைம்ல தான் பிறக்குது அப்படின்ட்டாரு. அண்ட் மில்டனுடைய அரியோபெஜிடிகாவை வச்சு கம்பேர் பண்ணும் பொழுது 2 விஷயங்கள் கிடைக்குது. இது அந்த ஸ்டைல் பக்கம் நம்ம போய் ரீச் ஆகவே முடியாது. பழைய இதுல ரொம்ப குழப்பம் நிறைஞ்சதாகவும், பேரந்தீசிஸ் நிறைய இருந்ததாகவும், லாட்டின் சிண்டெக்ஸ் அதிகம் இருந்ததாகவும் அந்த பழைய ப்ரோஸ் இருந்தது. புதிய ப்ரோஸ்ல எல்லாம் மாறுது. பேரந்தீசிஸ் ரிமூவ் பண்ணப்படுது. இந்த கிளாசிக்கல் இன்வர்ஷன்ஸ் அதை தூக்கிடுறாங்க. மக்களிடையே ஒரு காமன் சென்ஸ் வந்து சுத்தி பரவுது. புதிய மக்கள் பிறக்கிறாங்க. தட் மீன்ஸ் புதிய ஞானம் பிறக்குது மக்களுக்கு. புதிய இலக்கியங்கள் அது மூலமா படைக்கப்படுது. இது வரைக்கும் தப்பு, ட்ரையே, ரொம்ப போர் அடிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு செலக்ட் பேசிட்டு இருந்த அந்த பிலாசபி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எளிமையாக்கப்பட்டு பிளசண்ட் ஆனதாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. லாட்டினுக்கு பதிலாக பிரெஞ்சு லிட்டரேச்சர் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நாட் ஓன்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஆல் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், பிரான்ஸ் எல்லாமே வந்து இங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ப்ரோஸ்னுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சின்ன சின்ன ஒரு எசன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, மேத்யூ அர்னால்டுடைய இதுபடி ஓகே, ட்ரைடன் தான், இந்த ட்ரைடன் அண்ட் அவங்களுடைய கண்டெம்பரரிஸ் தான் மாடர்ன் ப்ரோஸ்னுடைய தொடக்கம் அப்படின்னு முடிக்கிறோம். சரிங்களா? இனி ட்ரைடனுடைய பர்சனல் ப்ரோஸ் ஒர்க்ஸை பத்தி பார்க்க போறோம். ட்ரைடனுடைய பர்சனல் ப்ரோஸ் ஒர்க். ட்ரைடனுடைய கான்ஸ்டிடியூஷனை வெறுமனே உரைநடைன்னு சொல்றதை விட, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பார்ட்ல எடுத்துக்கலாம். அதுலதான் அவர் உரைநடையினுடைய மன்னனாக இருக்கிறார். ட்ரைடன் is the first critic of English literature or father of English criticism அப்படின்னு எல்லாம் அவரை சொல்லிக்கலாம். இங்க அந்த ஹட்சனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம தொடங்குவோம். இது அதனுடைய பிகினிங். ஜஸ்ட் ரீட் அண்ட் ஸ்கிப். ரியல் இட்ஸ் ஆ ரியல் பிகினிங் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம். மாடர்ன் கிரிட்டிசம்ல கிரிட்டிசிசம் அப்படி வச்சுக்கலாம். சரியா?
விமர்சனம் பண்றது. இன்னைக்கு நம்ம ப்ளூ சட்டை மாறன் பார்க்குறோம். எல்லா படத்துக்கும் விமர்சனம் பண்றாரு இல்லைங்களா? அதே மாரியான ஒரு விமர்சனம் இலக்கிய படைப்புகளுக்கு. எப்படி பண்றாரு? சிஸ்டமேட்டிக்கலி டூ த ஸ்டடி ஆஃப் த பிரின்சிபல்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் லிட்டரேச்சர். அதுக்கெல்லாம் இது பொருந்தி இருக்குதா? காமெடினா சிரிப்பு வருதா? ட்ராஜடினா அந்த ட்ராஜிக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதா? இல்ல ட்ராஜிக் காமெடியா எழுதப்பட்டிருக்குதா? அப்படி எழுதலாமா? ரூல்ஸ் என்ன சொல்லுது? யூனிட்டி ஆஃப் பிளேஸ், டைம் அண்ட் ஆக்ஷன் அது இருக்குதா? கிரீக் அண்ட் லாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ட்ரைடன் வலம் வந்தாரு. அண்ட் விமர்சனத்தை தள்ளி ட்ரைடன் அவர் ஃபர்ஸ்ட் கிரேட் மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டர் அப்படின்னு ஹட்சன் சொல்றார். சேம் டைம் எப்படி ஃபர்ஸ்ட் மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டரோ, மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டர் ஃபர்ஸ்ட் கிரேட் ப்ரோஸ் ரைட்டர்னா ட்ரைடன் சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிரேட் மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டர். அதே மாதிரி மாடர்ன் கிரிட்டிக்னா அது ட்ரைடன். இது ஹட்சனுடைய வாசகங்கள். அப்போ ட்ரைடனுக்கு முன்னாடி ஏதாவது கிரிட்டிக்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்தாங்களா? எஸ் இருந்தாங்க. ஸ்டீஃபன் காசன் ஒருத்தர் இருந்தாரு. பிலிப் சிட்னின்னு ஒருத்தர் இருந்தாரு. பிலிப் சிட்னியுடைய ஃபேமஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் என்னங்க? ட்ரை டு ஆன்சர். சரி, ட்ரைடனுடைய ரைட்டிங்ஸ் எலிமெண்ட்ஸ் ப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹெரோயிக் அண்ட் எபிக் போயட்ரி இது ரெண்டுமே அவருடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸா இருக்குது. குறிப்பா த குவாலிட்டிஸ் ஆஃப் த கிரேட் ரைட்டர்ஸ் ஆஃப் கிரீஸ் அண்ட் ரோம் அதை வந்து கடன் வாங்கிக்கிட்டாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆன் த ஹோல் முழுவதுமா பார்க்க போனா அவருடைய பெஸ்டான கிரிட்டிசிசம் வந்து நாடகங்களை பற்றியது. ஓகே, இஸ் பெஸ்ட் கிரிட்டிசிசம் இஸ் டு பி ஃபவுண்ட் இன் ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஆன் த டிராமா. நாடகத்தை பத்தி என்ன கிரிட்டிசிசம் எழுதினார்னு ஒரு ஒர்க் எழுதிட்டாரு. எஸ்ஏ ஆன் டிராமாட்டிக் பொயசி. இது பொயசியை பத்தினதா டிராமாவை பத்தினதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க டிராமா பத்தினது. எந்த டிராமா நல்ல டிராமா? இங்கிலீஷ் டிராமாவா, பிரெஞ்சு டிராமாவா, ஏன்ஷியன் ரைட்டர்ஸா, இல்ல மாடர்ன் ரைட்டர்ஸா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அந்த டிஸ்கஷனா அதுல இருக்கும். எஸ்ஏ ஆன் எஸ்ஏ ஆஃப் டிராமாட்டிக் பொயசி, அப்பாலஜி ஃபார் போயிட்ரி, பிலிப் சிட்னியோட ஒர்க் ஞாபகம் இருக்கட்டும். சரி, இந்த எஸ்ஏ ஆஃப் டிராமாட்டிக் பொயசியை தழுவி ரொமான்டிக் ஏஜ்ல இன்னொருத்தர் இன்னொரு ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த ஒர்க்கினுடைய பேர் என்ன? முதல்ல சிட்னி அப்பாலஜி ஃபார் போயிட்ரி, அடுத்தது ட்ரைடன் எஸ்ஏ ஆஃப் டிராமாட்டிக் பொயசி, அடுத்தது ரொமான்டிக் ஏஜ்ல ஒருத்தர் இதே மாதிரி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதனுடைய பேர் என்ன? சரி, இந்த ஒர்க்ல அவர் சொல்றாரு 3 சீஃப் டைப்ஸ் ஆஃப் டிராமா இருக்குது. ஒன்னு கிளாசிக்கல்ஸ், அது கிரீக் அண்ட் ரோமன்ஸ்னுடையது. அடுத்தது நியோ கிளாசிக்கல்ஸ் டிராமா ஆஃப் பிரெஞ்சு 2, ரொமான்டிக் டிராமா ஆஃப் இங்கிலீஷ் 3 டைப் ஆஃப் டிராமா இதுதான். ஹட்சன் இதை தான் மீன் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அண்ட் இந்த ட்ரைடனுடைய ஒர்க்ல ஹி ஜஸ்டிஃபைஸ் வேணும்னு சொல்றாரு. எதை? ரைமும், அதாவது மானே தேனே பொன்மானே அப்படின்னு முடியணும். எந்த இடத்துல? இன் பிளேஸ் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ். ஆம்பிக் பென்டாமீட்டர்ல பிளாங்க் வேர்ஸ் வெர்ஷன்ல எழுதுனதுல அதுக்கு பதிலா ஒரு ரைம் இருந்தா நல்லா இருக்கும். எளியவர்கள் படிக்கிறது ரைம் இருந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க. இப்ப பாடல்கள் பாடுறதுக்கு நம்ம அஹ், ஒரு சினிமா பாடல்கள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரைமிங்ல முடியிற மாதிரி இப்ப டிஆர் எழுதுவார் இல்லைங்களா? டிஆர் எழுதுறது அல்லது பேசுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா பாமரனுக்கும் அது போய் ஈஸியா புரியும். அதுதான் ட்ரைடன் எடுத்துக்கிட்ட வித்தை. ஸோ ரைம் வேணும். பிளாங்க் வேர்ஸுக்கு பதிலாக ரைமிங் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றாரு. அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவர் என்ன பண்றாருங்க? வெண்டிகேட் த ஹானர் ஆஃப் அவர் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ஃப்ரம் த சென்ஷூர் ஆஃப் அன்ஜஸ்ட்லி ப்ரிஃபர் பிரெஞ்சு பிஃபோர் தெம். இங்கிலீஷுக்கு பதிலாக பிரெஞ்சு ரொம்ப நாள் அந்த இடத்த பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுல பிரெஞ்சுக்கு இங்கிலீஷ்காரங்க ஒன்றும் சளைச்சவங்க கிடையாது அப்படின்னு வாதாடி இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது ட்ரைடன். குறிப்பா ட்ரைடன் வந்து ஷேக்ஸ்பியரையும் பென் ஜான்சனையும் புகழ்ந்து பேசுவார் இதுல. ஓகே, அண்ட் இதுல இருக்கக்கூடிய மீதி விஷயங்கள் எல்லாமே யூ கேன் ரீட் ஸ்கிப். ஸோ இன்ஸ்பெக்ட் ஆஃப் என்னுடைய அந்த த்ரோட் இஷ்யூஸ்னால நான் அதை வந்து ரொம்ப வந்து டீப்பா இறங்கி போகல. ஜஸ்ட் ஆனா நீங்க ரீட் பண்ணி ஸ்கிப் பண்ண வேண்டிய ஏரியா தான் அது. அடுத்தது நம்ம பார்க்கறது ஜான் பனியன். ஓகே, ஜான் பனியன் பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உழைப்பு, அது ஒர்க்குக்கு சொந்தக்காரர் அவரு. 1628-80 இவருடைய காலகட்டம். சன் ஆஃப் அ டிங்கர்
அண்ட் இவர் வந்து ஒரு மில்டன் மாதிரியான ஒரு ரைட்டர், ஒரு பியூரிட்டன் ரைட்டர் வச்சுக்கலாம். சரிங்களா? மில்டன் எப்படி சிவில் அந்த காமன்வெல்த் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாரோ அத மாதிரியான ஆள் தான் இவரு. இவர் எங்க பிறந்துடுறாரு? எல்ஸ்டோ, பெட்ஃபோர்ட்ஷையர். இவர் வந்து சிவில் வார்ல தன்னோட நாட்டுக்காக சண்டை போட்டிருக்காரு. சீக்கிரமாகவே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தன்னுடைய மதத்திலிருந்து தாய் மதத்திலிருந்து மாறிக்கிட்டாரு. தாய் மதம்னா ஆர்சியா இருக்கும் இல்லைங்களா? அதுல இருந்து புரொட்டஸ்டன்டா, அதாவது பியூரிட்டனா கன்வெர்ட் ஆகிக்கிட்டாரு. 1655ல வில்லேஜ்ல வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால இவர பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. ஏன்னா ப்ரீச் பண்ணக்கூடாது. அது சட்டம். ஆனா ப்ரீச் பண்றாரு, தூக்கி உள்ள போடுறாரு. எங்க? பெட்ஃபோர்ட் ஜெயில்ல 12 வருஷங்கள் இருக்காரு. அங்க இருந்து தான் பில்கிரிம் ப்ராக்ரஸ் எழுதுவாரு. அண்ட் இவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் கிரேஸ் அபவுண்டிங். ஸோ ஒரு 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 சின்ன ஒரு க்ளூ மட்டும் சொல்லி தரேன். நான் நெட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல லிட்டரேச்சர்ல பெரிய புடி கிடையாது. லிட்டரேச்சரை எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தர்றதுக்கான ஆள் கிடையாது. அந்த வகுப்புகள் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்ல. நான் வச்சுக்கிட்ட சில நிமோனிக் டெக்னிக்ஸ். பனியன். பனியன்னா நம்ம அது கிழிஞ்ச மாதிரி பனியன் எல்லாம் போட்டுட்டு வருவோம் இல்லைங்களா? ஒரு பெக்கர் மாதிரி. பெக்கர் வந்து ஒரு கிழிஞ்ச பனியன் போட்டு வராரு. அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிரேஸ், ஒரு இரக்கம். பனியன்னா கிரேஸ். ஜான் பனியன் கிரேஸ் அபவுண்டிங். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெல் புக்ல நமக்கு சாசர்ல இருந்து பிரசன்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கு. இதுல நம்ம சந்திச்ச எல்லா ஆட்டோபயோகிராஃபியும் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பனியனுக்கு கிரேஸ் அபவுண்டிங் அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபி இருக்கு. இத மாதிரி ஏதாவது ரைட்டர்ஸ்க்கு ஆட்டோபயோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலூட் பை வேர்ட்ஸ்வொர்த் அதையும் தனியா எடுத்து எழுதி வைங்க. இப்படி ஆட்டோபயோகிராபிக்கல், செமி ஆட்டோபயோகிராபிக்கல் இந்த ஒர்க்ஸ் ஏதாவது நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க. அதுல இருந்து ஒரு கேள்வி வந்தாலும் உங்க ஸ்டேட் ரேங்க் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ அந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் இது வந்து அவருடைய 2வது வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது அவர் எழுதினது. 6 மாசம் ஜெயில்ல இருக்காரு அப்போ. அண்ட் அவருக்கு வந்து லைசன்ஸே கிடைச்சிச்சு. ப்ரீச் பண்றதுக்கான லைசன்ஸ் கிடைச்சது. அதை வச்சு அவர் வந்து ரெகுலரா ப்ரீச் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவருடைய விசிட் லண்டனுக்கு போறாரு. அங்க வச்சு இறந்துடுறாரு. அவரை வந்து ஓல்டு டிசெண்டர்ஸ் பரியல் கிரவுண்ட் அட் பன்ஹில் ஃபீல்ட்ஸ், பன்ஹில் ஃபீல்ட்ஸ் அதுல வந்து பரி பண்ணிக்கிறாங்க. அங்கதான் டிஃபோ, ஐசக் வாட்ஸ் எல்லாம் பரி பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் பனியனுடைய முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னா கிரேஸ் அபவுண்டிங், த பில்கிரிம் ப்ராக்ரஸ். பில்கிரிம் ப்ராக்ரஸ் 2 ஒர்க் இருக்குங்க. பில்கிரிம் ப்ராக்ரஸ் 1, 2. 1னுடைய ப்ரொட்டகனிஸ்ட் வந்து கிறிஸ்டியன். 2வது ஒர்க்கினுடைய புக் 2னுடைய ப்ரொட்டகனிஸ்ட் வந்து கிறிஸ்டியானா. அந்த கிறிஸ்டியனுடைய மனைவி. அப்புறம் ஹோலி வார். தென் அப்படியே இங்க கீழே வந்தீங்கன்னா The Bunyan, he is the only man in our literature who has ever succeeded in writing a long prose allegory. இது வேற எதுவும் இல்ல, பில்கிரிம் ப்ராக்ரஸ் தான். இதை வந்து ரிலீஜியஸ் அலிகரின்னு சொல்லலாம். ட்ரைடனுடைய ஒரு ஒர்க் இருக்குங்க. ட்ரைடனுடைய அப்சலாம் அண்ட் அச்சிட்டஃபல் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. அது வந்து பொலிட்டிக்கல் அலிகரி. பொலிட்டிக்கல் அலிகரி. இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து ரிலீஜியஸ் அலிகரி. ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? அந்த கிறிஸ்டியன்கிறது நாம தான். நாம தான் அந்த மனிதன். அவன் வந்து எந்தெந்த இடங்களுக்கு டிராவல் பண்ணி எப்படி கடவுளை அடைய முடியும்? அதுதான் பில்கிரிம் ப்ராக்ரஸ். பில்கிரிம்ங்கிறது நாம சாமியார், இப்போ நம்ம சபரிமலைக்கு போறோம், திருச்செந்தூர் போறோம், வேளாங்கண்ணிக்கு போறோம், மெக்காக்கு போறோம். அப்போ நம்ம எதுக்கு அதுக்காக அங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம்? நாம நம்ம முதுகுல நிறைய பாவ மூட்டைகளை ஏத்தி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த பாவ மூட்டைகள் நம்மள்ட்ட வந்து கீழே விழுந்துராதா அப்படின்னு ஒரு அற்ப ஆசையில போயிட்டு இருக்கிறோம். போகும்போது கடவுளை கும்பிட்டுக்கிட்டு நல்லதே நடக்கணும்னு நினைச்சிட்டு போனா கண்டிப்பா பாவ மூட்டைகள் இறங்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். வந்துடுச்சுன்னா கண்டிப்பா அந்த பாவ மூட்டைகள் இறங்கும். இல்லைன்னா போற இடத்துல ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு, போற இடத்துல சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா, பாவ மூட்டைகள் ஏறதான் செய்யுமே தவிர இறங்காது. அண்ட் பனியனை பத்தி கொஞ்சம் அதிகமாகவே விவரிக்கிறார் ஹட்சன். பனியன் வாஸ் நாட் அன் எஜுகேட்டட் மேன். அவனுக்கு அந்த கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ் பத்தி எதுவும் தெரியாது. தியரி பத்தி எதுவும் தெரியாது. லிட்டில் ஆர் நத்திங், ஒண்ணுமே தெரியாது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பத்தி. ஆனா சில ஒர்க்கை படைச்சிருக்கான் அப்படிங்கிற போது அவனுக்கு ஏதோ ஒரு 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 பவர் இருக்குது. ஒரு ஏதோ ஒரு அடிஷனல் ஏதோ ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன ஃபீச்சர் அப்படின்னா ஹி வாஸ் அ பியூரிட்டன். யார மாதிரியே? மில்டன் மாதிரி. இப்ப மில்டனுடைய வழி வந்தவன் தான் பனியன். மில்டன் போத் வேர் பியூரிட்டன்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இந்த 2 பேர்ல ஒருத்தர் மில்டன், இன்னொருத்தர் ஜான் பனியன். அவ்வளவுதான் வித்தியாசம்.
இதெல்லாமே இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ்க்கும் பாரடைஸ் லாஸ்ட்க்குமான ஒரு கம்பேரிசன். அவ்வளோதாங்க. சரியா? இனி நம்ம 3 பார்ட்டுக்கு போயிடுறோம். செகண்ட் பார்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிருவோம். நீங்க நோட்ஸ்ல இதெல்லாம் குறிச்சிருக்கீங்களா? பனியன், ஜான் பனியன் அப்படிங்கிறதுல சாரி இதுலருந்து போவோம். ட்ரைடனுடைய ப்ரோஸ் ஒர்க்லேருந்து போவோம். ட்ரைடன் தான் ரியல் பிகினிங் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுல உண்மை. அவர் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் கிரேட் மாடர்ன் கிரிட்டிக். இந்த ஒரு வாசகம் ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? இது யாருன்னு கேட்கலாம். மாடர்ன் டேஷ்ன்னு குடுத்துறலாம். அதனால எது கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அண்ட் இவருடைய ஒர்க்கினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னா, ஹெராயிக் இருக்கும். எபிக் போயட்ரி மாடல்ல எழுதப்பட்டிருக்கும். இவருடைய குவாலிட்டீஸ் வந்து கிரீஸ் அண்ட் ரோம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாரி இருக்கும். அ பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படின்னா, இந்த எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பொயசின்னு சொல்லலாம். அதுல 3 சீஃப் டைப்ஸ் ஆஃப் டிராமா பத்தி சொல்றாரு. ஒண்ணு கிளாசிக்கல் டிராமா, இன்னொன்னு நியோ கிளாசிக்கல் டிராமா ஆஃப் பிரெஞ்ச், இன்னொன்னு ரொமான்டிக் டிராமா. ஓகே. பிளாங்க் வெர்ஸ்க்கு பதிலா ரைம் இருந்ததுன்னா, ஏபி, ஏபி, ஏபிபிஏ அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு டைப் ஆஃப் ரைம் குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து அ ட்ராமா நாடகம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு இங்கிலீஷ் வந்து பிரெஞ்சுக்கு பதிலா பிரெஞ்சு இருந்தத தட்டி தள்ளிட்டு இங்கிலீஷ் அந்த இடத்த பிடிக்குது அப்படிங்கிறத கர்வமா சொல்லிக்கிறாரு. அப்புறம் ஜான் பனியன் பத்தி பார்த்தோம். ஜான் பனியன் எங்க பிறக்குறாரு? 12 வருஷம் ஜெயில்ல இருக்கிறாரு. அவருடைய ஆட்டோபயோகிராபிகல் ஒர்க் எது? பில்கிரிம் ப்ராக்ரஸ்னுடைய புரோட்டகனிஸ்ட் யாரு? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அவருக்கு வந்து கிளாசிக் தெரியாது. தியரி பத்தி தெரியாது. அண்ட் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பத்தியே தெரியாது. ஆனா நல்ல படைப்புகள குடுத்திருக்காரு. மில்டனுடைய வழித்தோன்றல். மில்டனும் அவரும் பியூரிட்டன். ஓகே. இனி நம்ம 3 பார்ட்டுக்கு போறோம். இன்னையோட வகுப்பினுடைய கடைசி பகுதிக்கு போறோம். அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் தி பீரியட். மைனர் ரைட்டர்ஸ். அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் தி பீரியட். நம்ம இன்னைக்கு பார்க்கறதுல ப்ரோஸ் அண்ட் டிராமா 2மே நமக்கு இருக்குது. டிராமா பொறுத்தவரையும் நம்ம ட்ரைடன் தான் மெயினா பார்க்க வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் மைனர் ரைட்டர்ஸ். ப்ரோஸ்ல ட்ரைடன் தள்ளி, பனியன் தள்ளி வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஆதர்ஸ் நேம் மட்டும் பார்த்துட்டு போவோம். ஜஸ்ட் அவங்கள பத்தின சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிதான் இருக்கு. சர் வில்லியம் டெம்பிள், ஜான் டிலோட்சன் எல்லாத்தையும் கண்டிப்பா ரீட் பண்ணுங்கம்மா. சரிங்களா? ஏதாவது ஒரு லைன்ல இருந்து நமக்கு கேள்வி வச்சிடலாம். 3 பெர்சன் பார்த்தீங்கன்னா, ஜான் லாக் அவருடைய ஒர்க் குடுத்திருக்காங்க. எஸ்ஸே ஆன் த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரீட்டிஸ் ஆன் கவர்ன்மென்ட் அண்ட் தாட்ஸ் ஆன் எஜுகேஷன். ஓகே. அது மாரி 2 டயரிஸ்ட். ஒண்ணு ஜான் ஈவ்லின் அண்ட் சமுவேல் பெப்பீஸ். இதுல ஈவ்லின் அண்ட் பெப்லீஸ்னுடைய டைரி தான் நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸா நெறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா பாருங்க, பெப்பீஸ்னுடைய டைரி. இதுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்குது. இது ஜான்வரி 1ஆம் தேதி 1660 ரெஸ்டோரேஷன் பிகின் பண்ணக்கூடிய நாள் அல்லது ரெஸ்டோரேஷன் உடைய வருட காலகட்டம் அப்படி வச்சுக்கலாம். இதுலேருந்து 69 வரைக்கும் கவர் ஆகும். அப்ப சார்ல்ஸ் தி செகண்ட் எங்க இருந்து வந்தாரு? ரெஸ்டோரேஷன்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது? இப்படிங்கிற எல்லா மேட்டர்ஸையும் நீங்க பெப்பீஸ்னுடைய டைரிய மட்டும் படிச்சுக்கிட்டா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் குறிப்பா இந்த 1660 காலகட்டத்தில ரெஸ்டோரேஷன், பிளேக் நோயி, கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில தான் அக்கர் ஆச்சுது, நடந்தது. எல்லா பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். தென் இந்த காலகட்டத்தில இருந்த காஃபி ஹவுஸஸ், பிளே ஹவுஸஸ், அ பிரைவேட்டா இருந்த ப்ராப்ளம்ஸ் என்ன? பொறாமைகள், இந்த மாரி எல்லா விஷயங்களும் அ இந்த டைரீஸ்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. பெப்பீஸ் டிட் நாட் ரைட் ஃபார் த பப்ளிக் ஐ. அவருக்காக எழுதப்பட்ட டைரி. ஓகே. ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இத பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா, அவர் வந்து அந்த சுருக்கெழுத்து முறைய பயன்படுத்தி எழுதினாரு. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த டைரிய வந்து டீகோட் பண்ணி, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. அதுவரைக்கும் பெப்பீஸ்னுடைய டைரியில என்ன விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த ப்ரோஸ்ல வந்து பெப்பியோடைய டைரி அப்படிங்கிறது யுனிக்கான தனித்துவமான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் டிராமா. இந்த டிராமா படிக்க முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ரெஸ்டோரேஷன் டிராமா வந்து வல்காரிட்டி நிறைஞ்சதாக இருக்கும். அதற்கான காரணம்
எல்லா மேனர்லயும் அந்த தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனா விட்டுருந்தாங்க. இத நான் இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புகள்லயும் சொல்லியிருக்கிறேன். அதாவது பெண் ஆக்ட்ரஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. அ பிளே ரைட்ஸ் வந்து கண்டமேனிக்கு பெருகிட்டாய்ங்க. எவன் வந்து நாடகம் போடுறான்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுல பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம, அதாவது காமெடி ஆஃப் மேனர்ஸ் அதிகமாக இருக்கும். ஹியூமர்ஸ் இருந்தா ஓகே. பட் காமெடி ஆஃப் மேனர்ஸ் இந்த டபுள் மீனிங் வச்சு பண்றது, இந்த மாரி விஷயங்கள் அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு வார்த்த பாருங்க. டிமோரலைஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் ஃபேஷன்க்குள்ள இந்த ரெஸ்டோரேஷன் டிராமா அடப்பட்டிருக்கும். குறிப்பா பாருங்க, காமெடி ஆஃப் ரெஸ்டோரேஷன்ல வில்லியம் உச்சர்லி, வில்லியம் கான்கிரீவ், சர் ஜான் வான்ப்ரோ, ஜார்ஜ் ஃபர்கர், அப்புறம் ரெவரண்ட் ஜெர்மி காலியர் அவருடைய ஒர்க்கு ஷார்ட் வியூ ஆஃப் தி ப்ரவென்னஸ் அண்ட் இம்மார்டாலிட்டி ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்டேஜ், இதெல்லாம் முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அண்ட் இவங்க வந்து இந்த ஜெர்மி காலியர் எழுதினது டிராமாவை தாண்டி அந்த சீக்வன்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு குறைவையா எழுதியிருக்காரு. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன் திஸ் ஹீரோயிக் பிளேஸ்ல ரைம் இருந்தது. டிரைடனுடைய எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பொய்ஸ்ல அந்த பிளாங்க் வேர்ஸை மாத்திட்டு ரைம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த ஹெராயிக் பிளேஸ் இருந்தது. அண்ட் டிரைடனுடைய டைரானிக் லவ் ஒரு ராயல் மார்டியர் அப்படிங்கிறது, அண்ட் அவருடைய டூ பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் கன்கொஸ்ட் ஆஃப் கிரெனடா அப்படிங்கிற ஒர்க்கு, இதெல்லாமே ஈஸி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெஸ்டோரேஷன் டிராமாவாக இருந்தது. அண்ட் அவருடைய ஒன்லி ஒன் வில்லியம் காங்கிரீவுடைய ஒன்லி ஒன் ட்ராஜடி த மோர்னிங் பிரைட், த மோர்னிங் பிரைட். அப்புறம் டிரைடனுடைய ஆல் ஃபார் லவ். இந்த ஆல் ஃபார் லவ் ஷேக்ஸ்பியருடைய ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவை தழுவி டிரைடன் எழுதினது ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் நோ வியரி ஆஃப் தி ஹீரோயிக் ஸ்டைல் அண்ட் ஆஃப் ரைம். ஷேக்ஸ்பியர் வந்து பிளாங்க் வேர்ஸ் பயன்படுத்தியிருப்பாரு, டிரைடன் வந்து ரைமை பயன்படுத்தியிருப்பாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை தள்ளி சொல்லும்படியா பெயர்கள் அப்படின்னா, நாத்தனியல் லீ, இவரும் என்ன பண்ணுவானா, ஹூ ரோட் ஃபர்ஸ்ட் இன் ரைம், அதுக்கப்புறம் பிளாங்க் வேர்ஸுக்கு மாறிடுறாரு. தென் வந்து தாமஸ் ஆட்வே அண்ட் இவருடைய ஆர்ஃபன் அண்ட் வெனிஸ் பிரிசர்வ்டு, இது ஒரு முக்கியமான பாப்புலரான ஒரு ஒர்க்காக பார்க்கப்பட்டது. இதோட நம்ம வந்து ரெஸ்டோரேஷன் டிராமா முடியுது. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிப்போம் எல்லாத்தையும். ப்ரோஸ் ரைட்டர்ஸ்ல வந்து டெம்பிள், டிலாட்சன், ஜான் லாக்குக்கு மட்டும் எஸ்ஸே ஆன் த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு ஒர்க்கை கொடுத்துருந்தாங்க. ஒரு டைரியை பொறுத்த வரைக்கும் ஈவ்லின் பெப்பீஸ், அதுல பெப்பியோட டைரி மிகப்பெரிய புகழ் பெற்றதாக இருந்தது. அது கவர் பண்ண காலகட்டம் 1660 to 1609. இதுல ரெஸ்டோரேஷன், பிளேக், ஃபயர் இப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை இது கவர் பண்ணுச்சு. பெப்பி சொசைட்டிக்காக எழுதல, தனக்காக எழுதினாரு. அதுல டொமஸ்டிக் ட்ரபிள்ஸ், ஜெலசீஸ் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள இன்க்ளூடிங் பிளாண்டரிங்ஸ் அப்படிங்கிற விஷயங்களையும் உள்ள சேர்த்து. பிளாண்டரிங்ஸ்னா ஒரு அடல்ட்ரின்னு சொல்லலாம். முறையற்ற உறவு, தகாத உறவு, அதை பத்தின விஷயங்கள் இதெல்லாம் தான் அந்த டைரியில எழுதப்பட்டிருந்தது. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கிற அந்த சுருக்க எழுத்து முறையை உடைச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. டிராமா பொறுத்தவரையிலையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வல்கர் டிராமா தான் இருந்தது. மோரலைஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் ஃபேஷன் பத்தி எழுதியிருந்தாங்க. பிக்சர்லி, வில்லியம் கான்கிரீவ், வான்ப்ரோ, ஃபாகர், அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த டிராமாட்டிஸ்ட் எக்ஸாக்டா. அப்புறம் காஸ்டிகேஷன்ஸ் ஃப்ரம் ரெவரண்ட் ஜெர்மி காலியர், அவருடைய ஷார்ட் வியூ ஆஃப் தி ப்ரொஃபன்னஸ் அண்ட் இம்மார்டாலிட்டி ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்டேஜ், இது வந்து அங்க என்னென்ன இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிச்சது. அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய எஃபெக்ட இது கிரியேட் பண்ணுச்சுது. அப்புறம் இந்த இதெல்லாம் கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. ட்ராஜடி என்ன ரோல் பண்ணுச்சுது, ஹெரோயிக் டிராமா என்ன ரோல் பண்ணுச்சுது அப்படிங்கிறது இதுல உங்களுக்கு தெரியும். அண்ட் டிரைடன பொறுத்தவரைக்கும் பிளாங்க் வேர்ஸ்க்கு பதிலா ரைம பயன்படுத்தணும்னு அட்வொகேட் பண்ணியிருப்பாரு.
சிலர் வந்து அத பயன்படுத்தியிருக்காங்க. சிலர் இத பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பா ட்ரைடன பொறுத்தவரைக்கும் ஆல் ஃபார் லவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம் அது வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா பேஸ் பண்ணி எழுதியிருக்கும். ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரால பிளாங்க் வெர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆல் ஃபார் லைவ்ல ரைம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே, ஃபைன். இது ஒரு ட்ராஜடி. ஒன்லி ஒன் ட்ராஜடி காங்கிரி உடையது. மார்னிங் பிரைட். அண்ட் இங்கிட்டு 2 ஒர்க்கு. தென் நேத்தனியல் லீ இவரும் முதல்ல வந்து ரைம பயன்படுத்தி ட்ரைடன ஃபாலோ பண்ணியிருக்காரு. பின்னாள்ல வந்து பிளாங்க் வெர்ஸ் பயன்படுத்தியிருக்காரு. தாமஸ் வாட்வே அவருடைய ஆர்ஃபன் அண்ட் வெனிஸ் பிரிசர்வ்டு இது முக்கியமான ஒரு பாப்புலர் ஒர்க்கா பார்க்கப்படுது. அண்ட் ஃபைனலி இன்னையுடைய கிளாஸ் கன்க்ளூஷன்ல ஏஜ் ஆஃப் மில்டன், ஏஜ் ஆஃப் ட்ரைடன். ஏன்னா ஏஜ் ஆஃப் மில்டன் நம்ம படிக்கும்போது இந்த காலம் நம்ம பார்க்கல. இந்த சம்மரைசிங் பார்க்கல. அதுக்கு பதிலா ட்ரைடன்ல சேர்த்து குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ போயட்ரி, ப்ரோஸ், டிராமா அண்ட் அந்த ஆதர்ஸ் அவங்களோட முக்கியமான ஒர்க்க அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. இத கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ஒரு ஒரு கிரிப் கண்டிப்பா கிடைக்கும். பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்ட் 1. பார்ட் 2 எங்க இருக்குன்னு தேடுங்க. இந்தா இருக்குது. பார்ட் 1 1678, பார்ட் 2 1684. டெத் ஆஃப் ட்ரைடன் 1700 ஓட அப்படியே அங்க முடியுது. ஸோ இதோட நானும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு 100% திருப்தி இல்ல. ச பட் இருந்தாலும் இந்த கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம குடுத்தது. ஸோ நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் உங்களுக்கு வரும். அ அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. அ கீப் பிரிப்பேரிங். இது இந்த நம்ம இப்போ இந்த இந்த டைம்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெயின், ட்ரபிள்ஸ் இது எல்லாத்துக்குமான ஒரு மாலை அப்படிங்கிறது நம்மளுடைய ரிசல்ட்ல தெரியணும். ஸோ இடைவிடாம கன்சிஸ்டன்ஸியா நீங்களும் பிரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ.